கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா கர்த்தாவே, நீர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் பொய்யுரையாத தேவன். அப்பா, நாங்கள் எதை நினைத்தும் கலங்காதபடிக்கு என் கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்கிறீர். பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், அற்புத காரியங்கள், அதிசயமான காரியங்களை இந்த உபவாச ஜெபத்தில் நீர் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, நீர் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். உம்மை துதிக்க 1000 கோடி நாவுகள் போதாது அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மை துதிக்க மறந்தார்கள். உம்மை தேவன் என்று அறிந்தும் ஆண்டவரே உம்மை துதிக்க அவங்க ஆண்டவரே மனசில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எங்களையும் தெரிந்து கொண்டீரே அப்பா. அவர்களுடைய பக்தி வீணா இருக்கிறதப்பா. எங்களையோ கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டீரே. இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இப்பொழுதும் கூட ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல இந்த தேவ செய்தியை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தும் பொழுது இன்னும் அதிகமான அதிசயங்களை, அற்புதங்களை நீர் காண செய்வீர் தகப்பனே. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஜீவனும் மகிமையும் ஐஸ்வர்யமாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். இப்பொழுது நாம் வேதத்தை தியானிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், பக்கம் 319. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு கணவர் இருந்தாருன்னா அவங்களுடைய மனைவி போய் சர்ச்சுக்கு போய் வார்த்தையை கேட்குறாங்க. அவங்க கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தாருன்னா மனைவியின் கற்புள்ள நடக்கையிலேயே அவங்க கணவர் ரட்சிக்கப்படுவார். எப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சண்டை போடுறவங்களா இருப்பாங்க, புருஷனையே திட்டுறவங்களா இருப்பாங்க, வாடா போடான்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமா அவர் நாமத்தை தரித்து கொண்ட பிறகு அவங்க முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாக ரொம்ப அன்பா, எதை கேட்டாலும் அன்பா பொறுமையா பதிலை சொல்றது, எதை வீட்டில் செஞ்சாலும் அன்புடன் கனிவுடன் பிள்ளைகளிடத்துல, கணவனிடத்துல, மாமியார் மாமனாரிடத்துல, எல்லாரிடத்துலையும் ரொம்ப அன்பாக அதை ஒரு காரியத்தை கொண்டு போகும் பொழுது அந்த மனைவி பார்க்கும் பொழுது இவ ஃபஸ்ட்டு இப்படிலாம் இல்லையே, நம்ம அம்மா கிட்ட எப்படி சண்டை போடுவா, நம்ம அக்கா தங்கச்சிங்களை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் பணிஞ்சு போகிறாளே, குனிஞ்சு போகிறாளே, விட்டு கொடுத்து போகிறாளே, மரியாதையாக அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுறாளே, இது எப்படி வந்தது, இந்த நடக்கை எப்படி வந்தது, அவள் சர்ச்சுக்கு போகிறதால தானே வந்தது, அந்த வார்த்தையை கேட்கறதால தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் என்ன பண்ணுவார், அனலைஸ் பண்ணி அந்த கணவரும் என்ன பண்ணுவார், ஒய்ஃபுக்கு பின்னாடியே சர்ச்சுக்கு வரத்துக்கு கர்த்தர் உள்ளத்தில் பேசுவார். அதுதான் சந்திப்பின் நாள். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் நற்கிரியை செய்கிறோமோ அந்த நற்கிரியை வழியாக நம்மளை அநேகருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம் தெருவில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல கவனிக்கலன்னு. இல்லை, எல்லாருடைய கண்களும் நம்மள தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவிதம் வாழும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அவங்களும் கிறிஸ்துவத்தில் வருவாங்க. அந்த நாள் சந்திப்பின் நாள். அவங்க கணவரை ரட்சிப்பார். எப்படி, மனைவியின் நடக்கையினால. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் கிறிஸ்துவர்கள்னு சொன்னால் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடந்துக்கணும். அப்போஸ்தலர்கள்லாம் எழுதியிருக்கு,
சபை கூடி வரதுல விட்டு விடக்கூடாது. உபவாசத்திலும் ஜபத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் எப்படி இருக்கணும்? உறுதியா தரித்திருக்கணும். உபவாசத்திலும் எப்படி இருக்கணும்? உறுதியா தரித்திருக்கணும். பார்த்தீங்கன்னா மனைவி என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா. எப்படி கீழ்ப்படியணுமா? உதாரணம் எதை எழுதியிருக்குது அப்படின்னா 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். கர்த்தர்னா இந்த வாக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, இருந்தாலும் யார உதாரணமா சொல்றாருன்னா சாரால சொல்றாரு. சாரால் யாருக்கு கீழ்ப்படிந்தாளா? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படுறீங்க. அது எப்படி கீழ்ப்படின்னு சொல்லி தராரு பாருங்க. சாரால் ஆபிரகாமுக்கு எப்படி சொல்லி கூப்பிடுவாளாம்? ஆண்டவன். சாரால் ஆபிரகாமை என்ன சொல்லி கூப்பிட்டாளா? ஆண்டவனே அப்படி சொல்லி கூப்பிட்டாராம். அதாவது கிறிஸ்துவுக்கு நிகராய் தன்னை பார்த்துருக்காரு. ஏன்னா வேதத்துல எழுதியிருக்கு, நீங்க தலையாகியதை நம்ம போய் படிப்போம். எபேசியர் எடுப்போம், அப்பதான் புரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல எழுதியிருக்கு பாருங்களேன். 21ஆம் அதிகாரம் 21 எபேசியர் 5, 21, 22, 23 3 வசனம் படிக்கிறேன். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகரா இருக்கிறார். அதாவது மனைவி புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படினோன்னு இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல கீழ்ப்படினுமா. அப்ப சாரால் ஆபிரகாம் ஆண்டவனே கூப்பிட்டது கரெக்டா தப்பா? கரெக்டு. இப்போ நான் என் கணவருக்கு கீழ்ப்படினேன். கணவர் சொல்றாரு இந்த விஷயத்துல நான் சொல்றத கேளு அப்படின்றாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த விஷயத்த கீழ்ப்படி தான் செய்யணும். நான் சொல்றதே கேட்க மாட்டியா? இந்த விஷயத்துல நீ கீழ்ப்படி, இந்த விஷயத்துல கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா கீழ்ப்படியணும். இல்லை ஒரு சொல்ல வராரு, அப்போ இது நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். எப்படி கீழ்ப்படினுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படினது போல கீழ்ப்படினுமா. அப்ப அதுல ஒரு பிளஸிங் இருக்கு. ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறது போல இந்த வார்த்தைக்கு என் கணவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பிளஸிங் அங்க இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, அதே மாதிரி மறுபடியும் பேதுருக்கு வருவோம். மறுபடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மனைவியை பத்தி பார்த்துருவோம், அப்புறம் புருஷனுக்கு வருவோம். பாருங்க அதுல என்ன இருக்குன்னா எபேசியர் 3ஆம் பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. மனைவி எப்படி இருக்கணுமா? அவனுடைய குணம் எப்படி இருக்கணும்னா சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. சில 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 நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு கிரியை செய்யும். கோபத்துக்கு ஒரு ஆவி, கலகத்துக்கு ஒரு ஆவி, குடும்பத்தில் சண்டை கொண்டு வர ஒரு ஆவி. சரிங்களா? நான் இப்போ பிசாசை வர்ணிக்கல, பிசாசை இது பண்ணல. நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோம்? கோபம் வரும்போது, ஒரே சண்டை வரும்போது அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான். அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்டு வேலை செய்யுது, அந்த ஆவி அங்கே வேலை செய்யுது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இட்லியை வேக வைக்கும் போது அதுலேருந்து வர ஆவி இட்லி வேக வைத்த ஆவி. பிரியாணி குக்கரில் வைக்கும்போது அதில் ஒரு ஆவி வரும், அது
பிரியாணினால வருகிற ஆவி, அந்த வாசனையில். இப்போ பார்த்தீங்கன்னா குழப்பமோ சண்டையோ வரும்போது அந்த இடத்துல பிசாசின் ஆவி கிரியை செய்து. கர்த்தர் என்ன சொல்றாரு, பிசாசின் ஆவி அங்கே வேணாம், அதை தள்ளிடு, சாந்தமும் அமைதியுள்ள ஆவியை என்ன பண்ணு அங்கே வரவை, அதை உன் இருதயத்தில் என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. எப்படி வாய் பேசுது, சண்டை எப்படி வருது, வாயில சண்டை வருது, வாயினால சண்டை போடுறோம். நீ சரியா நான் சரியா, நீயா நானா அப்படின்ற போட்டி எதுல வருது, வாயினால வருது. கரெக்டுங்களா? அப்போ அந்த சாந்தத்தையும் நீ அமைதியோடையும் எப்படி காட்டு, வாயை மூடிக்கின்னு காட்டு. மனசுல கூட திட்டக்கூடாது, இருதயத்துல கூட திட்டினா கூட அதுவும் சண்டை தான். சில பேர் வெளியில திட்ட மாட்டாங்க, மனைவியை வீட்டில் மனசுல திட்டுவாங்க, கணவனை மனசுலேயே திட்டுவாங்க, உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அது உருப்படாமலே ஆகிடும். அப்புறம் உருப்பில்லைன்னா எப்படி, நம்ம மனசில் திட்டோம்ல. அப்போ நம்ம இருதயம் எப்படி நிறையப்படணும், சாந்தமும் அமைதியுள்ள ஆவியினால நிரப்பப்படணும். அதுதான் நம்முடைய குணமாக மாறணும், அதுதான் நம்ம அலங்கரிப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடு அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியுதா புரியலைங்களா? வெள்ளை ட்ரெஸ்ஸு போடு, நகையெல்லாம் கைட்டணும் சொல்லலை, 50 கிலோ தங்கத்துக்கே மாட்டிக்கணும் சொல்லலை. கரெக்டுங்களா? உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய குணமே உன்னுடைய அலங்காரமாக மாறட்டும் அப்படின்றது சொல்ல வராரு. உடனே எல்லாத்தையும் கைட்டினோன்னு கைட்டிடுறது அப்படி கிடையாது, அதை சொல்ல வரல. கோவத்தை முதல்ல கைட்டி போட்டுடணும், கசப்பு வைராகியம் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு புருஷனுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படினோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிது போல கீழ்ப்படினோம். இப்போ நான் சொல்றதன் வழியாக நானும் கற்றுக்கொள்றேன். போதிக்கிற நானே மாறி நடக்கக்கூடாது. அநேக காரியங்களை நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் இப்படி கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் 3 பேர், நானும் என் தங்கச்சி என் தம்பி. என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வரும், அதிகமாக பேசும், அதிகமாக வாயாடும் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் இருக்குது. அடம் பிடிக்கும், அடம் பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கும் அப்படின்லாம் ஒரு பேர் எடுத்தேன் அந்த நேரத்தில், சின்ன வயசில். அப்போ நான் ஆண்டவர் அறியில இந்துவாக இருந்தேன். என்னுடைய குணம், சுபாவ குணம் எதுவாக இருந்தது, கோவம். ஏதாவது எனக்கு வாங்கி தரலாம், எங்கள் அப்பாவில் தான் அடம் பிடிச்சி வாங்கிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அப்பாவை செல்லம், மற்ற 2 பிள்ளைகளை காட்டிலும் நான் ஃபஸ்ட்டு பொண்ணுன்றதால அதிகமாக செல்லமாக கொடுத்து நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, அதை மாதிரிலாம். ஆனால் இப்போ அந்த பேர் என்னாச்சு, மாறிச்சு. என் தங்கச்சி சொல்லியிருக்கிறாங்க, என்னை பற்றி சாட்சி என் தங்கச்சி சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளோ கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, அவர்கிட்ட போய் தான் நீ நல்லா இருக்கிற, பரவாயில்ல, நீ முன்னால். என் தங்கச்சியும் இல்லை ஏதோ எனக்கு சாட்சி சொல்லியிருக்கா, உன்னால் மட்டும் எப்படி இருக்க முடியுது, இவ்வளோ பொறுமையாக நீ போறியே, பெரிய விஷயம் அப்படின்ற சாட்சியெல்லாம் கர்த்தர் நாம மகிமைக்காக அந்த பேரை நான் வாங்கினேன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மாறணும். என்ன சொல்கிறது, மாறிட்டேன் ஃபுல் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது, பரிபூரணம் அடைஞ்சிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்த தேவ செய்தியை கேட்குற எல்லாருமே எதில் மாறணும். ஒரு பிள்ளைங்களிடத்துல டக்குன்னு மூஞ்சி காட்டுறது, சிடுசிடுன்னு விழுறது, கடிந்து கொள்வது, பேசும்போதே. அதாவது வீடுகளில் நம்ம எவ்வளோ இருக்க போகிறோம், காலைல வேலைக்கு போகிறாங்க, சமையல் பண்ணுறோம், துணி துவைக்கிறோம், சாமான் துவைக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், குடும்பமாக எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறோம். கணவன் மனைவி மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளோ நேரம் இருப்போம். ஒரு குடும்பமாக ஒரு மணி நேரம் பேசினா பெரிய விஷயம். அந்த 1 மணி நேரம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், அன்பாக பேசுகிறோமா, சிடு 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 வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசின்னு நீயா நானா கவுத்து போட்டுட்டு, அப்போ அந்த இடத்துல எப்படி ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பாக நம்ம ஒரு அன்பின் கயிற்றிட நாம் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த இடத்துல சாந்தமும் அமைதியுள்ள ஆவிதான் கிரியை செய்யும். கூடுமானால் எல்லா மனுஷனோடு சமாதானமா இருக்கணும், அப்படிதான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எல்லா மனுஷனோடு எப்படி இருக்கணும், வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில கூட நம்ம என்ன பண்ணோம், கூடுமான மட்டும் எல்லா மனுஷனோட சமாதானமா இருக்கு. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம புருஷருக்கு வருவோம். புருஷர் கூட எப்படி கீழ்ப்படியணுமா? புருஷர் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமாய் பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து
உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுதலானபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். என்ன செய்யணுமா? கனத்தை செய்யணும். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. கணவன் முதல்ல மனைவிடத்துல அன்பு கூறணும். அது அன்பு எங்க எழுதியிருக்குது? எபேசியர்ல, மறுபடியும் எபேசியருக்கு வருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்களா? அதாவது நம்ம சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம்? நம்ம நல்லா இருக்கணும், குளிக்கிறோம், நம்ம சுத்தமாகணும், உடைய அணிந்து நல்லா அயன் பண்ணி போடுறோம், நம்ம நல்லா நீட்டாக தெரியணும், ஷேவிங்லாம் பண்ணுறோம். எதுக்கு? நம்ம நல்லா 4 பேர் முன்னாடி பர்சனாலிட்டியாக இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்கள் மனைவியும் இருக்கணும். நான் ஒரு ஐயா வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பேசவே விட மாட்டார். அவங்க மனைவி இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். அந்த அம்மா வயசாயிடுச்சு, அவங்க மனைவியை பேசவே விட மாட்டார். வாய்மூடு 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 வாய்மூடு. அவர் பேச விட மாட்டாங்க. அந்த அம்மா பேசலான்னு வந்தால் கூட வாய்மூடு, கம்முனு போ, சமையல் கட்டு போய் ஏதாவது டீ எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடு 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 சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அது வந்து எப்படி இருக்கும்னா அது கஷ்டமாக இருக்கும். பார்க்குற நமக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, அவங்க மனைவி அவர் பேசக்கூட விட மாட்டுறாரு, அவங்க மனைவி என்ன பண்ண விட மாட்டுறாரு, பேசக்கூட விட மாட்டுறாரு அப்படின்னு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா புருஷர்கள் என்ன பண்ணோம், தன் சொந்த சரீரத்தை நேசிக்கிறது போல, சொந்த சரீரத்தை நேசிக்கிறது போல. இப்போ உங்கள் கையில் யாராவது ஒரு சின்ன பின்னு குத்துனா ஒத்துக்குவீங்களா? டக்குன்னு தட்டி விட மாட்டீங்க. அதை மாதிரி உங்கள் மனைவியை வந்து நீங்கள் நேசிக்கணும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு மனைவி வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் இப்பயே சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தர் செய்வார். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, அன்பு வந்து பிரதானமாக இருக்குது. என்ன பிரதானமாக இருக்குது? அன்பு வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, அந்த நம்ம பேதுருவில் படித்தோம் இல்லையா, மனைவிடத்தில், எபேசியரில் படித்தது மனைவிடத்தில் அன்பு கூறு. எபேசியர் எழுதுறது யார்? பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாரு. பவுலுக்கு கல்யாணமே ஆகலை. ஆனால் அவர் அவ்வளோ இதுவாக மனைவியை இப்படிலாம் கணவர் நேசிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி பேதுரு வந்து கல்யாணம் ஆனவரும் சொல்கிறாரு, உங்கள் ஜபத்துக்கு தடை வரக்கூடாதுப்பா, உன் ஜபத்துக்கு தடை வராமல் இருக்கணும்னா உன் மனைவியை நீ முதல்ல என்ன பண்ணு, கனம் பண்ணனத குட் மார்னிங் மிஸ் அப்படி சொல்கிறது வரல. அந்த கணத்தை அவர் சொல்ல வரல. உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அவளுக்கு செருப்பு இல்லைன்னா செருப்பு வாங்கி கொடு, ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் வாங்கி கொடு, நைட்டி இல்லைன்னா நைட்டி வாங்கி கொடு. உடனே நீங்கள் நினைக்கலாம், ஓ இப்படியே வந்து சிஸ்டர் பாஸ்டருக்கு பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு. உண்மையாக எங்கள் கணவர் என்னன்னா, எனக்கு இது இல்லை வாங்கி கொடுங்க, நான் கேட்கவே தேவையில்லை, எனக்கு இருக்கும் போதே வாங்கி கொடுப்பாரு. ஆல்ரெடி ஒரு செருப்பு இருக்குது, ஆனால் இன்னொரு செருப்பு எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதனால் நான் இவரை பற்றி சொல்லலை. சில கணவர் வந்து மனைவிக்கு நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அவள் வந்து பழைய புடவை கட்டுன்னு இருப்பா, கிழிஞ்சு போன பாவாடை போட்டுன்னு இருப்பா, எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க, வெளுத்து போன ஜாக்கெட் போட்டுன்னு இருப்பா, எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் மட்டும் டிப்பு டப்பாக வெள்ளை ட்ரெஸ்ஸு வெள்ளை இது போட்டுன்னு போயினே இருப்பார். வீட்டில் மனைவி இப்படி இருக்கிறாள், கேட்டால் சமையல் கட்டில் தானே இருக்கிற, உனக்கு என்ன? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தைச்சி போட்டுக்குவாங்க. கரெக்டுங்களா? அது வந்து புருஷனுக்கு அழகே கிடையாது. ஒரு மனைவி அழகாக இருந்தால் தான், அதாவது ஒரு மனைவி அவர் அந்தஸ்தில் இருந்தால் தான் அந்த கணவனுக்கே அழகு. கரெக்டுங்களா? பார்த்தீங்கன்னா ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு விவேகத்துடன் குடும்பத்தை நடத்தணும்னு பேதுரு சொல்கிறாரு. ஏன்னா பேதுரு தன் மனைவியுடன் கூட சேர்ந்து ஊழியம் செய்தாராம். மரணம் வரைக்கும் தன் மனைவியுடன் கூட ஊழியம் செய்ததா எழுதியிருக்கு. அப்போ கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, அவங்க 2 பேருமே நித்திய ஜீவனின் கிருபையை சுதந்திரிக்க போறாங்கன்றதால ரொம்ப அன்பா இருக்கும் போதுதான் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி பெற்றுக்கொள்வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க.
ஒரு பிள்ளைகள் வந்து நல்லா பிளஸ்ஸிங்காக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவங்க கணவன் மனைவியும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ தான் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கட்டளை வந்து கர்த்தர் சொல்கிறாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையும் 8வது வசனத்துலேருந்து படிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் எல்லாருமே ஒருமனப்பட்டவர்களும், எப்படி இருக்கணுமா, ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனதிருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இன்னைக்கு கணவன் என்ன பண்ணணும், மனைவி என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். மனைவி கணவன் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். மாமியார் என்ன பண்ணணும், மருமகளை ஆசீர்வதிக்கணும். மருமகள் மாமியார் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு அப்படி நடக்குதா? ஆசீர்வதிக்க செய்கிறாங்க. எப்போதான் போய் தொலையுமோ, இன்னும் உயிரோடு இருக்குது, இன்னும் வாழ்ந்துன்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சபிகை தான் செய்கிறாங்களே தவிர நம்ம என்ன நினைக்கிறோம், அம்மா ஆசீர்வதிக்கலாம் பரவாயில்ல, சபிக்காமல் இரு. வாயை திறந்தாலே சாப ஊற்று, ஜீவ ஊற்று இல்லை, சாப ஊற்று வாயிலேருந்து புறப்படுது. நீ ஆசீர்வதிக்கலாம் பரவாயில்ல, தயவு செஞ்சு சபிக்காத. சபிச்சு அவங்க நல்ல நாசமாக போகிறத பார்த்து சந்தோஷப்படாத. கரெக்டுங்களா? நம்ம சபிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, தீமைக்கு தீமை நீ செஞ்சுட்டியா நானும் செய்வேன், உதாசனத்துக்கு உதாசனம் நீ திட்டிட்டியா நானும் திட்டிட்டுவேன். குடும்பத்தில் எனக்கு அப்படி தானே இருக்குது. நீ பேசுனியா நானும் பேசுவேன், நீ செஞ்சியா நானும் செய்வேன், நீ பண்ணியா நானும் பண்ணுவேன். அந்த இடத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா பேசுகிறவங்க பேசிக்கினே இருப்பாங்களா? பேசுவாங்களா? இப்போ மாமியார் மருமகளே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, மாமியார் விட்டு கொடுத்துனே போனால் மருமக எவ்வளோ பேசுவா சொல்லுவாங்க. சில நேரங்களில் சொல்லுவார் பாஸ்ட், மழையை பார்த்து நாய் எவ்வளோதான் குலைக்க முடியும், மழை தான், நாய் குலைச்சிட்டு ஓடி தான் போகணும். திட்டுறவங்களாம் நாய்க்கு சமமானவங்க, சபிக்கிறவங்களாம் நாய்க்கு சமமானவங்க. குலைச்சிக்கினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட சொல்ல நாய் குலைச்சிக்கினே இருக்கும், என்னன்னா பார்த்தா ஒன்றும் இருக்காது, யாரோ ஒருத்தர் நடந்து போவாங்க. அவங்க என்ன பண்ணணும், பாட்டுன்னு நாய் குலைச்சாலும் போயினே இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பயந்து ஓடினாங்கன்னா நாய் துரத்தும். கரெக்டுங்களா இல்லையா? யாரை கண்டா நாய் துரத்தும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஓடுறவங்களை கண்டாதான் நாய் துரத்தும். பாட்டுன்னு கம்முன்னு பேசாமல் போயினே இருந்தால் அந்த நாய் என்ன பண்ணோம், குழச்சிட்டு கம்முன்னு வந்துடும். அவ்வளோ நேரம் லபா 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 லொல் 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 கத்தோம். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணோம், அப்படியே சுற்றிட்டு வந்து அதே இடத்துல உட்காந்துரும் கம்முன்னு. இன்றைக்கி வந்து நிறைய பேர் குடும்பத்தில் சண்டை போடுறவங்கன்னா நாய்க்கு சமமானவங்க. லொல் 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 குழச்சிடுறது, குழச்சிட்டு என்ன பண்ணோம், ஓட்டலாம் சுற்றி உட்காந்துரும். நம்ம அவங்கள பார்த்து நம்ம குழச்சான்னு வச்சுக்கோங்க, என்ன வருது, நம்மளாம் மலை மாதிரி சியோன் பர்வதம். நம்மளை தொட்டவங்க தான் கெட்டு போவாங்க. நம்ம பாட்டு நின்று வேலையை பார்த்துக்கினே இருக்கணும். மழை அசைதா, மழை ஆடுதா, மழை இருக்கிற மாதிரியே இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். அப்பா என்னப்பா கல் மாதிரி இருக்கேப்பா, என்ன சொன்னாலும் அப்படியே அசராமல் இருக்கு. ஆமாம், நாங்களாம் அப்படி தான் இருப்போம். மாடி நம்ம வந்து இதுவும் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிரச்சனை பல விதமாக எப்படிலாம் வருது இல்லையா? நம்ம எந்த காரியத்தில் என்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தீர்மானம் வச்சிடணும். பிரச்சனை வந்து எப்படி வேணாலும் வருது, நம்ம என்ன பண்ணோம், இப்படி தான் நான் நிற்பேன், மலை மாதிரி தான் நிற்பேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம்னா நம்ம மலை தான். கரெக்டுங்களா? வீட்டில் குடும்பத்தில் அப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். எதுலேயுமே ஸ்ட்ராங்காக நின்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான். ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ கணவன் மனைவி பார்த்தோம். நீங்களாம் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டீர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அடியை வாங்கி உதைய வாங்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு சுகத்தை, சமாதானத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை, செழிப்பை
ஏராளமான நன்மைகளை, ஞானத்தை, மனுஷ கண்களில் தயவை, கர்த்தர் வந்து இதுதான் இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாத்தையுமே அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. என்னது இதுதான் அதுதான் கிடையாது. ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்களேன், எங்க சூப் இருக்காங்க இல்லைங்க, பிரியாணி இருக்காங்க இல்லைங்க சொல்லுவாங்களா? இதே சாதாரண கையேந்தி பவன் போங்க, அங்கே விட சொல்லுவாங்க. இட்லி இருக்காங்க இல்லைங்க, பிரியாணி இருக்கா இல்லை, ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்குது. தோசை இருக்கா இல்லை, பரோட்டா தான் இருக்குது. என்கிட்ட இது இல்லை இது இருக்குது, இது இல்லை இது இருக்குன்னுவாங்க. யார்? கையேந்தி பவனில். 7 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு இட்லி இருக்காங்க இருக்குங்க, பரோட்டா இருக்காங்க இருக்குங்க, பிரியாணி இருக்காங்க இருக்குங்க, சூப் இருக்காங்க. ஏங்க 1 2 இல்லை, இதோ பாருங்க, இது ஃபுல்லாகவே பிரியாணியுடைய பல ரகங்கள் இருக்குது, சிக்கனில் பல ரகங்கள் இருக்குது, இதோ இது ஃபுல்லாக மட்டனில், இது ஃபுல்லாக இறால, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், எதுவும் எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் தான் பே பண்ணிட்டீங்கல்ல, காசு கட்டிட்டீங்கல்ல. இப்போ கையேந்தி பவனில் சாப்பிட்டுட்டு காசு கட்டுவோம், கரெக்டுங்களா? கையேந்தி பவனில் சாப்பிட்ட பிறகு தான் காசு கொடுப்போம் ஜோபிலேருந்து. ஆனால் 7 ஸ்டார் ஹோட்டல் எப்படின்னா, நீ காசு கட்டினா தான் உள்ளே விடுவான் அவன். பஃபே ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிடணும் சில சமயங்களில், காசு கட்டினாதான் உள்ளே அனுப்புவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஹோட்டலே சாப்பிட்டு வெளில வரலாம், எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். சூப்புலேயே பல வகை, சாப்பிட்றதுக்கு வாயும் வயிறும் தான் வேணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இது செஞ்சுட்டங்க இது செய்யலைங்க, உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டேன் ஆனால் சாபத்தை மட்டும் உங்க தலையிலேயே வச்சிட்டேன்னு சொன்னாரா? உனக்காய் நான் சாபமானேன், நீ ஆசீர்வாதமாய் வாழும்படி. உனக்காய் காயமானேன், நீ சுகமாய் வாழும்படி. உனக்காய் தரித்திரமானேன், நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி. எல்லாமே நான் முடிச்சுட்டேன், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ ஏன் தேவையில்லாம சாதாரண விஷயத்துக்கு திட்டிட்டு பேசிட்டு அதை இழந்து போனோம்? ஏன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு வருவார் வீட்டுக்குள்ளே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு என் பிள்ளை என்னை தேடி வந்ததே, சபைக்கு என்னை தேடி வந்ததே என் பிள்ளைய ஆசீர்வதிப்போம். என்ன பண்ணுறாரு? வீடு தேடி வருவார். வீடு தேடி வரும்போது நம்ம சண்டை போட்டுனே நினச்சிக்கோங்களேன், அழகாக தலைமையில் வந்து ஆசீர்வதிச்சுட்டு போவாரா? வந்தவர் அப்படியே போயிடுவார். கரெக்டுங்களா? நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வரும்போது நம்ம பாட்டுன்னு ஃபோனையே பார்த்துன்னு உட்காந்துன்னு இருந்தா, சினிமா சீரியலே பார்த்துன்னு இருந்தா, ஏசுப்பா பக்கத்தில் உட்காந்துக்கின்னு பாரு மகனே பாரு, நல்லா பாரு, விஜய் படத்தை பாரு, அஜித் படத்தை பாரு, அதை பாரு இதை பாருன்னு சொல்லுவாரா? இதே நீ கர்த்தர் வீட்டுக்கு வரும்போது நீ பைபிள் படிச்சுட்டு இருந்தன்னா வந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லை 10 ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போவார். கரெக்டுங்களா? நாளை சில பேர் வீட்டுக்கு போகும்போது நல்லா ஜெபிக்கணும்னு போவோம், அவங்கள ஜெபிக்கணும் அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி போவோம். காலைல உபவாசம் இருப்போம், காலைல உபவாசம் இருந்து சாயங்காலம் போகும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி போயின்னு இருக்கும், சினிமா சீரியல்லாம் போயின்னு இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? போகும்போதே கதவை தட்டும் போதே ஐயோ இவங்க வீட்டு போனோமா, எங்களுக்கு ஜெபிக்கணுமா, சரி ஓகே வந்துட்டோம். கரெக்டுங்களா? இதே அவங்க வீட்டில் ஒரு ஏசுப்பா பாட்டு போயின்னு எப்படி இருக்கும்? உங்களை சொல்லலை, இப்போ உங்கள் வீட்டில் யாரும் ரசிக்கப்படலை. கரெக்டுங்களா? உங்கள் வீட்டில் யாரும் ரசிக்கப்படலை, அதனால் உங்களை சொல்லலை. கரெக்டுங்களா? ரசிக்கப்பட்டவங்க சொல்கிறேன். உண்மையாம்மா கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான். வீட்டில் நாங்கள் எப்போ போனாலும் கலைஞர் டிவி தான், சன் டிவி தான், எப்போத்தாலும் படம் போயினே இருக்கும். நாங்கள் சிஸ்டர்னு கூப்பிடும் போது தான் ஆஃபே பண்ணுவாங்க. அதுக்கே நான் ஃபோன் பண்ணி கூட சொல்லுவேன், நான் வரப்போகிறேன்னு சொல்லுவேன். சொல்லி கூட அவங்க அது படம் போயின்னு தான் இருக்கும். என்னடா ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாங்க, 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வரப்போகிறாங்க, அந்த டிவி ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் போகிறேங்க அந்த சன் டிவி போயின்னு தான் இருக்கும். நாங்கள் போய் அதை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ என்ன இருக்குது மரியாதை? அங்கே போய் நாங்கள் உண்மையாக ஜெபிப்போம், ஏதோ ஜெபிச்சுட்டு வந்துடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கலாம் போட்டோம். கரெக்டுங்களா? எங்களுக்கே மனசு வராது ஜெபிக்கிறதுக்கு. கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாருங்க? நம்ம ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்களை விட தான் செய்யணும். எதுவுமே நான் விட மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன்னா, வைராக்கியமாக இருப்பேன்னா ஆண்டவர் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? கரெக்டுங்களா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து ஏதாவது செய்யும் போது தான், கீழ்ப்படியும் போது தான் நமக்கு செய்யணும் என்ற ஆசையே வரும். இப்போது கணவன் வந்து மனைவிக்கு செய்யணும்னா
ஒரு துணி வாங்கி தரணும், அது வாங்கி தரணும்னா மனைவியும் என்ன பண்ணணும், காலையில் எழுந்து சமையல் பண்ணி கொடுக்கறது, புருஷனுக்கு தேவையான காரியங்கள்லாம் செய்யும் போது தான், வீட்டு காரியங்கள்லாம் செய்யும் போது தான் கணவனுக்கும் மனைவிக்கு தான் செய்யணும் ஆசையாக இருக்கும். மனைவி எப்போத்தானே ஃபோனை நோண்டிக்கினே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், புருஷனுக்குன்னா ஆசையாகவும் இருக்கும். இவளுக்கு செய்கிறத காட்டியில் யாருக்காவது ஊரில் இருக்கிறவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? புருஷன் கூட மனைவிக்கு செய்யும் போது தான் மனைவிக்கு செய்யணும், வீட்டில் வேலைகள்லாம் செய்யணும், காரியங்கள்லாம் செய்யணும் ஆசையாக இருக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். கொடுக்கப்படும். இயேசுப்பாக்கு நம்ம அவரை அன்பை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து நம்ம வரும்போது தான் அவரும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன், உபவாச ஜபமா? உபவாச ஜபம்னா வீட்டில் துணி வைக்கணுமே, உபவாச ஜபத்துலாம் வர முடியாது, எங்கள் வீட்டில் வேணாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா கத்தை மட்டும் வந்து அவனை ஆசீர்வதிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேலை இருக்குது, எல்லாருக்கும் தான் வேலை இருக்குது, எனக்கு மட்டும் வேலை இல்லையா? நான் இல்லை, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்தேன். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் வேலையை செய்யாமல் வந்தேன், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்தேன், எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம மட்டும் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கோம், நான் மட்டும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன். சர்ச்சில் வரவங்க தான் ரொம்ப வேலையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்குறாருல்ல. அப்புறம் நான் சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா எப்படி? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறதே இல்லை, புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுறதே இல்லைன்னா எப்படி புருஷன் ஆசீர்வதிப்பான்? கரெக்டுங்களா இல்லையா? புருஷன் மனைவிடத்தில் அன்பே செலுத்துறது இல்லைன்னா மனைவி எப்படி கீழ்ப்படிவா? கரெக்டுங்களா இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் சபை விசுவாசிகளும் கர்த்தரும் எப்படின்னா கணவன் மனைவி மாதிரி. அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. மணவாளனுக்கு நீ கீழ்ப்படியவே மாட்டேன்னா அப்ப மணவாட்டிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கரெக்டுங்களா? நான் தான் உனக்கு கை பிடிச்சேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணேன், அதுக்குன்னு நீ கீழ்ப்படியாம இருப்பியா? போ, உங்க அம்மா வீட்டுக்கு நான் கூடுவாரு. கரெக்டுங்களா? கொஞ்ச நாள் சுத்திட்டு வா, அப்பதான் தெரியும் என்னை பத்தி உனக்குன்னுவாரு. இன்னைக்கும் ஆண்டவர் அநேகர் போறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, போ, எங்க போறியோ போ, எங்கிட்ட தான் வந்தாவன நீ. அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் கூட பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். எபேசியர்ல எழுதியிருக்கு, பிள்ளைகளே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இன்னைக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்களா? நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்க, ஆனா அநேக பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லைல்ல. நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் பைக் எடுத்துன்னு போவேன், அப்படிதான் ரேஸ் மாதிரி சுத்துவேன், இப்படிதான் முடிய குருவி குண்டு மாதிரி வச்சுப்பேன், இப்படிதான் நான் காதுல கம்மல் போட்டுப்பேன், இப்படிதான் பண்ணுவேன் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்படிதான் இருப்பியா? கர்த்தர் பாருங்க, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் சொல்ற முதல் கற்பனையே இதுதானா, உன் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆசீர்வாதம். அம்மா அப்பானா யாரு? ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பா, ரெண்டாவது அம்மா அப்பா நம்ம மாமனார் மாமியார் நம்மளோட ரெண்டாவது அம்மா அப்பா, மூணாவது அம்மா அப்பா யாருன்னா சபையில இருக்கிற போதகரும் உங்க அம்மா அப்பா தான். சரிங்களா? உங்களை பெத்தெடுத்த அம்மா அப்பா உங்க சரீரத்தின் அம்மா அப்பா, உங்க மாமனார் மாமியாரும் உங்களுக்கு அம்மா அப்பா தான். அதே மாதிரி சபையில் இருக்கிற போதகர் அம்மாவும் கூட உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாய் அவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம கண்டிப்பா கனம் பண்ணதான் செய்யணும். நம்ம அப்பா அம்மாவை கீழ்ப்படுகிறோம், எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் நான் செய்வேன், மாமனார் மாமியாருக்கு செய்ய மாட்டேன், பாஸ்டர் அம்மாவை மதிக்கவே மாட்டேன். அப்போ சூப்பரா ஒரு ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இப்பெல்லாம் நீ உங்களுக்கு நடந்துக்கணும். அதே மாதிரி வேலைக்காரர்கள் இப்ப வேலை செய்யறாங்கல்ல, வேலை செய்யறவங்க கூட எஜமானுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிக்கணுமா. அந்த எஜமான் நல்லவனாகவும் இருப்பான், கெட்டவனாகவும் இருப்பான். நல்லவன் தான், அவன் பணம் இருக்குதுல்ல, எஜமானாவே கொஞ்சம் பணம் இருக்கிறவன், அவன் இப்படியும் சொல்லுவான் எப்படி வேணாலும் சொல்லுவான். சம்பளத்தை கொடுக்குறாங்க, கீழ்ப்படிஞ்சுதானே ஆகணும். அப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு அது தேவையில்லை. சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் பாருங்க, எழுதியிருக்கு பாருங்களேன். வேலைக்காரரே, 5ஆம் வசனம், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடமற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. வேலைக்காரர்கள் கூட எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படினுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிது போல கீழ்ப்படினுமா. ஏசப்பாவே சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, செய்வீங்களா மாட்டீங்களா? செய்வீங்களா? ஏசப்பா சொன்னா செய்வீங்களா மாட்டீங்களா? அப்போ நம்முடைய எஜமான் ஏசப்பா மாதிரியா. அவர் சொல்றாங்க, போய் பாருங்க, அங்க போய் பண்ணுங்க, இங்க போய் செய்யுங்க. நம்ம என்ன பண்ணோம்? எந்த மனசுல ஒரு ஐயோ இவனா தொல்லையா அப்படின்னு நினைச்சு போகாம கர்த்தருக்கு கீழ்ப்படின மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா? எஜமானுக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படினுமா. அது 5-6 வசனம் இருக்கு. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்பொருளா இருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆபீஸ்ல செய்யற வேலை கூட கர்த்தருக்கு கீழ்ப்படிது போல கீழ்ப்படினோம். இப்போ நாங்க ஊழியம் செய்யறோமா, நாங்க கூட யார் வராங்க வரலன்னு எனக்கு தெரியாது, சேர போட்டோம். நான் சொன்னேன், அப்ப யார் வந்தா வரலன்னா கர்த்தர் பாக்குறாருல்ல, அவர் பாக்குறாருல்ல, நம்ம செய்யறத செய்யணும். கர்த்தர் யார் ஒன்றும் சுத்தம் இருக்காங்களோ கொண்டு வர போறாரு. மருத்துவமனை ஊழியம் கூட போய் செய்வாரு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு வாரம் போய் ஜெபம் பண்ணுவாரு. அந்த பிள்ளைங்க பேரெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவோம் நாங்க. அப்ப இதெல்லாம் யார் பாக்குறாங்கன்னு செய்யறோம்? யார் பாக்குறாங்கன்னு இல்ல, கர்த்தர் பாக்குறாருல்ல, அவருக்கு நாங்க ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டோம். அப்ப நாங்க செய்யறது செய்யணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கினே இருப்பாராம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யாருமே தடை பண்ண முடியாது. இப்போ ஒரு வேலைக்கு போய் வேலை செய்யறோம்ல, அந்த எஜமான் சம்பளம் கொடுக்குறானா இல்லையா? சம்பளம் தரானா? 30 நாள் வேலை செஞ்சா அவன் சம்பளம் தரான். ஏன்னா இவன் கீழ்ப்படிஞ்சான், 30 நாள் வேலை செஞ்சிருக்கான். அப்போ 1ஆம் தேதி சம்பளம் வந்துடுது. அப்போ நம்ம கர்த்தருக்கு வேலை செய்யறோன்ற போது கர்த்தர் மட்டும்னா அப்படியே விட்டுருவாரா? போ எப்படியா போன்னு சொல்லுவாரா? அப்போ அவரும் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. அப்ப நீங்களாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் கர்த்தரை பத்தி நீங்க 4 பேருக்கு போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஊழியம் செய்யறது. ஊழியம் செய்யறதுன்னா ஒண்ணும் கிடையாது. ஏசுவா பத்தி 4 பேருக்கு போய் சொல்றதுதான் ஊழியம் செய்யறது. இந்த கைப்பிரதி வச்சிருக்கிறேன், அந்த கைப்பிரதியை ஒரு 4 பேருக்கு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கர்த்தருக்கு வேலை செய்யறதுக்கு சமானம். இப்போ உங்களுக்கு நின்று பேச தெரியுமா? பைபிள் படிக்க தெரியுமா? சிஸ்டர் எனக்கு அதெல்லாம் தெரியாது சிஸ்டர், எனக்கு எழுத படிக்க தெரியாது, சொல்ல தெரியாது. சரி, கொடுக்க தெரியாதா? இந்தாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, ஏசுப்பா உங்களை நேசிக்கிறாரு, இதோ இங்கே சர்ச் இருக்குது, வாங்க, வேலைக்காமனா ஜபம் நடக்கும், ஒரு தடவை பாரு, கஷ்டம்லாம் மாறும். சொல்ல தெரியாதா? தெரியும். அது சொல்லாமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஏசுப்பாவுக்கு வேலை செஞ்சிட்டீங்க. 30 நாள் ஒருத்தருக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்குன்னு 30 நாளைக்கு 30 பேர் கொடுக்குறீங்க. 1ஆம் தேதி உங்களை ஏசுப்பா ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கரெக்டுங்களா? அதாவது மனுஷன் தர சம்பளம் கூட காலி ஆகும். மனுஷன் ஒரு பேச்சு சொல்ற 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000 ரூபாய் கூட அந்த மாசம் முடியறதுல காலி ஆயிடும். ஆனா கர்த்தர் தர ஆசீர்வாதம் காலியே ஆகாது. நிரம்பி 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 ஒழியும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம ஏன் அவருக்கு செய்யக்கூடாது? நீங்க 2 பேரும் எழும்புங்க. இப்போ நீங்கள் 2 பேர் வந்ததால சொல்கிறேன். நாங்கள் 2 பேர், நீங்கள் 2 பேர், 4 பேர். இந்த 4 பேரை கொண்டு 40 பேரை கொண்டு வரலாம் நம்ம கர்த்தருக்குன்னு. செய்யலாமே. ஆண்டவரே, ஒரே ஒரு கைப்பிரதி எடுத்துன்னு போகிறேன், யாரையாவது கண்ணில் காட்டுங்க, அவங்க என்ன மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். ஆண்டவரே, ஏசுப்பா உங்களை நேசிக்கிறாரு, நாங்கள் சர்ச் இருக்குது, வாங்க, ஒரு தடவை பாருங்க, அவங்க கஷ்டம் மாறும் அப்படி சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அவங்க வர்றாங்க இல்லை தூக்கி போடுறாங்க கீழே போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணிக்கின்னு நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு படிக்கணும், பெரிய கலெக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாய் இருந்தால் போதும். ஏன் கண்ணில் அதுவங்க செய்கிறாங்கப்பா. ரயில்வே ஸ்டேஷனாண்ட கண்ணே இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கு கண்ணே இல்லை, கண்ணே இல்லாதவங்க செய்கிறாங்க. ஏசுப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசுப்பா உங்களை நேசிக்கிறாரு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியவான்னு, நம்ம கண்ணு இருக்குது, கை காலெலாம் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு பாசர் ஊரில் கை காலே இல்லை, அவருக்கு வீல் சேர்லேயே உட்காந்து ஊழியம் செய்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவங்களாம் காட்டில் நம்ம எவ்வளோ பாக்கியவானா இருக்கிறோமே, நமக்கு கர்த்தர் நல்லா கொடுத்துருக்குறாரு. கரெக்டுங்களா? நிறைய பேர் குடிசையில் ஊழியம் செய்கிறாங்க. நம்ம அதை காட்டிலும் பாக்கியவானா இருக்கிறோம்ல. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு இதுவை கொடுத்துருக்குறாரு. வெளியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
குடிசை மட்டும்தான் இருக்குங்களா, தண்ணிலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அப்படியே ஆராதனை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அழகாக சர்ச்சை கொடுத்துருக்காரு, சேரை கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம கத்தரை நல்லா ஊழியம் செய்யலாமே. சரிங்களா? கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை தான். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், வேலைக்காரங்க எஜமானுக்கு கீழ்ப்படியணும், எஜமானம் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கீழ்ப்படிதல், ஒரு அன்பு, ஒரு விட்டு கொடுக்கறது இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் தான் டாப்பு, நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளே. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எபேசியர் வசனத்தை, பேதுரு வசனத்தை நாங்கள் புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை தியானித்தோம். ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உற்றார் உறவினரிடத்திலே, எப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறத, வேலை ஸ்தலத்திலே கூட எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல எங்களுக்கு நீர் புத்தி சொன்னீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், அப்பா, வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும், பூமியின் ஆசீர்வாதங்களினாலும், கொழுமையினாலும், உச்சிதமான கோதுமையினாலும், கண்மலை தேனினாலும் இந்த தேவ செய்தியை தியானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்து அவர்கள் பேரை நீர் பெருமைப்படுத்துவீராக. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.